இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா? அண்ணாமலை சரமாரி கேள்வி. திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதில் PhD பட்டம் பெற்றது என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். இப்போது எந்த அளவுக்கு மும்முரமாக ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால், மத்திய அரசு திட்டத்திற்கு இவர்கள் பட்ஜெட்டை ஒதுக்கி கொண்டிருக்காங்க. மத்திய அரசு அறிவித்த திட்டம், அதற்கான நிதியையும் மத்திய அரசே கொடுக்குது. ஆனால் இவர்கள் என்ன கிழிக்க போறாங்க என்று அதற்கு நிதி ஒதுக்கி கொண்டிருக்காங்கன்னு தெரியல. அண்ணாமலை இதை சும்மா விடுவாரா? வெறும் கருணாநிதி பெயரை தாங்கிய திட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வெற்று திட்டங்களை திமுக அறிவித்துள்ளதாக கடுமையாக தாக்குகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அதே சமயம் அண்ணாமலை ஆரம்பித்து வைத்த ஒரு புள்ளி மிகப்பெரிய சுழலாக மாறிக்கொண்டிருப்பதை நம்மால் நல்ல உணர முடியுது. சென்ற பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் ஒரே திட்டத்திற்கு மீண்டும் மீண்டும் நிதி ஒதுக்கியதையெல்லாம் மக்களிடம் சரியாக சுட்டிக்காட்டி பதிவிட தொடங்கியிருக்காங்க. உதாரணமாக, அடையாறு நதியை சுத்தப்படுத்த வேண்டும் என்று வெறுமனே நிதி ஒதுக்கி கொண்டிருப்பதை பொதுமக்களே வலிய வந்து சுட்டிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை நாள் அண்ணாமலை ஒருவர் மட்டுமே தனி ஆளாக, தனி ஒருவராக திமுகவை பந்தாடி கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அண்ணாமலை பின்னால் மக்கள் சக்தியும் சேர்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்க முடியுது. குறிப்பாக என் மண் என் மக்கள் யாத்திரையில் ஒவ்வொரு தொகுதியிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டத்தை அண்ணாமலை கொண்டு சேர்த்தது கைமேல் பலன் தொண்டு கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. அண்ணாமலை பேசுவதை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சிடலாம் என்று திமுகவிற்கு முட்டு கொடுக்கும் ஊடகங்களும் நினைச்சாங்க. ஆனால் வெறும் ஊடகங்கள் வாயிலாக அண்ணாமலை மக்களோடு உரையாடல, மக்களோடு மக்களாக களத்தில் நின்று அலைய உருவாக்கி இருக்காரு. ஏற்கனவே சொன்னது போல அண்ணாமலை வைத்த புள்ளி ஒரு சுழலாக உருவாகி கொண்டிருக்கு. அந்த சுழலில் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கண்டிப்பாக சிக்கி தணரப் போகுது. அந்த சுழலே 2026ஆம் ஆண்டு சுனாமியாக மாறும்போது திமுக என்ற கட்சி மக்கள் மனதிலிருந்து கண்டிப்பாக அகற்றப்பட்டுவிடும்.